தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கலையா? உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முகாம்ல விண்ணப்பத்தை கொடுத்தா மட்டும் போதும், நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு உரிமை தொகை கிடைச்சிரும். இப்படி சொன்னது வேற யாரும் இல்லை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலம் நடத்தக்கூடிய முகாம்ல நீங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தின் மீது அதிகபட்சமா 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுபட்ட மகளிர் இந்த முகாம் மூலமா தான் உரிமை தொகை பெற முடியும். மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாம குடும்ப அட்டை, பட்டா சிட்டா, வருமான சான்று, பிறப்பிட சான்றுன்னு கிட்டத்தட்ட நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகள் வழங்கப்படுது. வரும் நவம்பர் மாதம் வரை நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள்னு கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. முகாம் தொடர்பான விவரங்கள், முகாம் நடக்கக்கூடிய இடம், என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், இதுபோல எல்லா விவரங்களும் தன்னார்வர்கள் வீடு தேடி வந்து சொல்ல போறாங்க. முகாம் எப்ப எங்க நடக்குது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேவையான ஆவணங்களை கொடுத்துட்டு பயன்பெறுங்க. மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தா உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.